من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய கிருபையால் தொடர்ச்சியாக ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் அல் குர்ஆன் வழங்குகின்ற அழகிய உபதேசங்கள் என்ற தலைப்பில் நாம் பல்வேறு செய்திகளை அறிந்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு வழங்கியிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த உறுப்பு குறித்து திருமறையில் இறைவன் நமக்கு சொல்கின்ற உபதேசத்தை பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சூரத்து ஷம்ஸ் என்ற அத்தியாயத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு சத்தியங்களை அதில் இட்டு வருகிறார். இந்த வசனங்களை நாம் பெரும்பாலும் படிச்சிருக்கோம். வஷம்சி வல்லுஹாஹா வல் கமரி இதா தலாஹா என்று ஆரம்பிக்கின்ற அந்த அத்தியாயம் சூரியனின் மீதும் அதன் ஒளிக்கீற்றின் மீதும் சத்தியமாக, வல் கமரி இதா தலாஹா அதை தொடர்ந்தும் வருகின்ற சந்திரனின் மீது சத்தியமாக, ஒன் நஹாரி இதா ஜல்லாஹா சூரியனை கொண்டு வருகின்ற அந்த பகல் பொழுதின் மீது சத்தியமாக என்று இறைவன் தொடர்ந்து எந்த அத்தியாயத்திலும் இத்தனை சத்தியங்கள் இட்டது கிடையாது. பல்வேறு சத்தியங்கள். 91வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்தை எடுத்து படிச்சு பாருங்க. தொடர்ந்து இறைவன் சத்தியங்களை இட்டுக்கொண்டே வந்து மனிதனுக்கு ஒரு உபதேசத்தை முன்வைக்கிறான். இவ்வளவு சத்தியம் இடுகின்ற அந்த பகுதியே நமக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவத்தை உணர்த்துவதாகத்தான் தெரிகிறது. அது அவ்வளவு முக்கியமாக ரப்பிடத்தில் இருந்தால்தான் இவ்வளவு சத்தியங்களை இறைவன் இட்டு அதை நமக்கு உபதேசமாக சொல்வான். அதை நம்ம விளங்கிக்கிறணும். அதுக்காக தான் இறைவன் சத்தியம் இடுகிறான். மனிதன் அந்த மாதிரி இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் மீது சத்தியம் இடலாமா என்றால் அது தடை. அல்லாஹுவை தவிர வேறு யார் மீதும் ஒரு மனிதன் சத்தியம் இடக்கூடாது. இஸ்லாம் அதை தடுத்திருக்குது. ஆனால் இறைவன் தன்னால் படைக்கப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த சில படைப்புகளை குறித்து சொல்கின்ற பொழுது அதனுடைய அந்த தாற்பயத்தை உணர்த்துவதற்காக, முக்கியத்துவத்தை சொல்வதற்காக இறைவன் சத்தியம் விடுவான். அந்த மாதிரி இறைவன் பல்வேறு அம்சங்கள் மீது சத்தியமிட்டு இறுதியாக உபதேசிக்கிறான். கது அஃப்லஹ மன் ஸக்காஹா யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். ஒகது ஹாப மன் தஸ்ஸாஹா யார் அந்த உள்ளத்தை களங்கப்படுத்தினாரோ, மாசுபடுத்தினாரோ அவர் நஷ்டமடைந்து விட்டார். அல்லாஹ் இத்தனை சத்தியம் போட்டதுக்கான அந்த காரணம், ஒன்றை மனித சமூகத்திற்கு ஆழமாக விதைக்க அல்லாஹ் நாடுகிறான். ஒரு மனிதனுடைய மறுமையின் வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கின்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த உறுப்பு குறித்து இறைவன் இங்கே பேசுகிறான். மனித உடலில் இருக்கின்ற ஒரு முக்கியமான உறுப்பு குறித்து இறைவன் பேசுகின்றான். அது எத்தகைய உறுப்பு? ஒரு மனிதனுடைய வெற்றியையும் அதுதான் தீர்மானிக்க போகிறது, அவனுடைய மறுமையின் தோல்வியையும் அதுதான் தீர்மானிக்க போகிறது. அல்லாஹ் அப்படிதான் இங்க சொல்றான். கது அஃப்லஹ மன் ஸக்காஹா யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினாரோ வெற்றி அடைந்து விட்டார். அப்பனா அல்லாஹ்விடத்தில் வெற்றியை பெற்று தருகின்ற ஒரு மனித உடம்பில் இருக்கின்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த உறுப்பு உள்ளம்.
இந்த உள்ளத்தை பத்தி என்றைக்காவது நாம் சிந்தித்தது உண்டா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நம்ம உடம்புல உள்ளம் என்ற ஒரு பகுதியை படைத்திருக்கிறான். இந்த உள்ளம் குறித்து எத்தனை மனிதர்கள் நாம எத்தனை முறை சிந்திச்சிருப்போம்? நம்ம உள்ளம் என்ன மாதிரி இருக்குது? அல்லாஹ் இந்த வசனத்துல இப்படி சொல்றானே, நம்ம உள்ளம் பரிசுத்தமா இருக்குதா, களங்கம் பெற்று இருக்கிறதா, என்ன நிலையில நாம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த உள்ளம் குறித்து எத்தனை நபர்கள் நாம் சிந்தித்திருக்கிறோம்? எத்தனை நபர்கள் கவனம் எடுத்திருக்கிறோம்? பொதுவாகவே மனித உடம்பில் ஒரு பிரச்சனை என்றால் உடம்பு முழுக்க செயல்படும். இன்னும் கொஞ்சம் கூடுதலா புரியறதுக்காக சொல்றேன். நம்மில் யாருக்கேனும் சர்க்கரை வியாதி வந்துருச்சுன்னு வைங்க, நல்லா பாதுகாக்கணும். அந்த அந்த அது ஒரு பயங்கரமான வியாதி. ஒரு சர்க்கரை வியாதி வந்துருச்சு, அது லெவலை தாண்டி போயிருச்சு. ஒரு இடத்துல அந்த சர்க்கரை வியாதி உள்ள மனிதனுக்கு ஒரு புண்ணு ஒன்று ஏற்படுகிறது. ஒரு விரல்ல ஒரு நுனியில ஏற்பட்ட புண். சரியா? நல்லா கவனிங்க. இது எல்லாருக்குமே தெரியும், எல்லாம் அலர்ட்டா இருப்போம் இதுல. அந்த மாதிரி ஒன்று வந்துருச்சுன்னா மருத்துவர்கிட்ட நாம முறையிடும் போது எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் அந்த புண்ணு ஆறாது. சுகர் பேஷண்ட்ல அதிகமான லெவலை தாண்டினவங்களுக்கு அந்த புண்ணு ஆறாது. அது என்ன செய்யும்டா, கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் பரவ ஆரம்பிக்கும். மருத்துவர்கள்ட்ட நம்ம ஆலோசனை கேட்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நோயுடைய தாக்கம் ஒரு விரல் நுனியில தான் வந்திருக்குது, இந்த விரலை கிளியர் பண்ணலண்டா நீங்க இறந்து போயிருவீங்க. சொல்றாங்களா இல்லையா? ஒரு விரல் நுனியில் ஏற்பட்ட ஒரு சேதம், அது விரல்ல தானே இருக்குது, நம்மள என்ன செய்ய போகுது? அது ஒரு ஓரத்துல தானே இருக்குது. விரலையெல்லாம் நான் எடுக்க மாட்டேன் என்று அந்த நோயாளி முடிவெடுத்தால் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விடுவார். அவர் தன் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மருத்துவர் சொன்னதன் பிரகாரம் தன் விரலை அவர் வெட்ட வேண்டும். ஒரு விரல் போயிடும். நிறைய இங்கே நம்ம வாழ்ற மக்கள் மத்தியில் நம்ம பார்க்கிறோம், சுகர் பேஷண்ட்டுக்கு அங்கங்கே சில உறுப்புகள் வெட்டப்பட்டிருக்கும். நம்ம குடும்பத்திலே அதெல்லாம் பார்க்கிறோம். ஏன்னா அந்த வியாதியின் தாக்கம் ஏதோ ஒரு மூலையில் இருந்தாலும் உடலை சீரழித்து விடுகிறது. அப்படி ஒண்ணு வருதுன்னு வைங்க, சும்மா ஏனோன்னு விட்டுட்டு இருப்போமா? ஒரு ஏழ்மையான மனிதருக்கே வந்துருச்சு, செல்வந்தரை விடுங்க, ஒரு ஏழ்மையான வசதி இல்லாத ஒரு மனிதனுக்கே வந்துருச்சு, அந்த சுகர் முத்தி போகுது. அதே மாதிரி ஒரு புண்ணு, அவருடைய உடம்புல காயம் அதிகமாகிறது, வியாதி அதிகமாகிறது. அது அங்கே ஓரத்துலான்னு இருக்கு, சுகருக்கு தானே மாத்திரை போட்டு தானே இருக்கிறோம் என்று அவர் இருப்பாரா? நாம் இருப்போமா? அது என்ன நிலையை ஏற்படுத்தும் என்று எல்லோரும் அறிந்திருக்கிறோமே. அப்ப உடம்பில் ஏதேனும் ஒரு நோயின் மூலம் மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது உடம்பே செயல்படுது. ரசூலுல்லாஹ் கூட அப்படித்தான் சொன்னாங்க, ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு உடம்பை போன்றவன். ஒரு உடம்புல ஏதேனும் ஒரு பகுதிக்கு காயம் ஏற்பட்டால் அவன் கண் துடிக்கிறது, கவலையுறுகிறது, அழுகிறது, அவன் உள்ளம் வேதனைப்படுகிறது, கரங்கள் அதற்காக துடிக்கிறது, கால்கள் அதற்காக துடிக்கிற, உடம்பே வேதனைப்படுது. அது போல ஒரு முஸ்லிம் ஒரு இன்னொரு மூமினுக்கு என்று அல்லாஹ் சொன்னாங்களே, உடம்பு ஒரு இடத்தில் பாதிப்பை ஏற்படுத்தினால் எல்லா டோட்டல் உடம்பும் என்ன செய்யுது? வேலை செய்யுது. நாம கவனம் இல்லாம இருக்க மாட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது மேலோட்டமாக பிசிக்கலி நாம் சந்தித்து வர்ற விஷயங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் உள்ளம் குறித்து. சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய செய்தி 52வது செய்தி. நிறைய தகவல்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டே வந்து கடைசியா உள்ளம் பத்தி பேசுறாங்க. அந்த மேல உள்ள தகவல் மட்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல் ஹலால பையன், ஹலால் என்பதும் தெளிவாக இருக்கிறது, எல்லாம் தெளிவு. ஹலால் என்றா தெளிவு தான், அதுல எந்த சந்தேகமும் இருக்காது. ஒல் ஹராமு பையனுன், ஹராமும் தெளிவானது. இது ஹலாலா ஹராமான்னு ஆய்வு செய்யற அளவுக்கு ஹலாலோ ஹராமோ இல்லை, அவ்வளவு தெளிவாக மார்க்கம் அனைத்தையும் பிரித்து தந்து இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய சொல்லிட்டு, என்றாலும் பைனஹுமா, அந்த ஹலாலுக்கும் ஹராமுக்கும் மத்தியில முஸ்தசிபிஹாத், அதாவது கொஞ்சம் நீங்க முடிவெடுக்க முடியாத சில அம்சங்கள் இருக்கும். ஹலாலா ஹராமா தெரியலையே. நவீன பிரச்சனை வருதுல, ஆண்கள் எடுத்துக்கிறங்க, புரியறதுக்காக சொல்றேன். புகைப்பிடிக்கிறது குர்ஆன்லயே ஹதீஸ்ல இல்ல, இருக்குதா? புகைத்தல் என்ற அந்த சப்ஜெக்டோ சிகரெட்டு பத்தியோ எந்த இதுவுமே இல்லை. ஆனா அது ஹராம். சில உலமாக்களுடைய ஃபத்வாக்கள் மக்கள் முன்னேறி போறாங்க, அது செய்யறதுக்கு. என்னவா? மக்ரூ, அது முழுமையா தடை செய்யப்படல,
ஹலாலா ஹராமான்னு தெரியல, ரெண்டுக்கு நடுவில் நிற்கிறாங்க. இப்படி வருதா? இந்த மாதிரி பிரச்சனை. சில ஆண்கள் மது அருந்துறது ஹராம், ஹராம ஹலாலா தெளிவான ஹராம். சில ஆண்கள் என்ன செய்யறாண்டா, பியர் அடிக்கிறது அது பிரச்சனை இல்லை, அது உடம்பு ஆரோக்கியத்துக்கு செய்யறது. அது நீங்க இப்ப ஜூஸ் கடைகள்ல தொண்டில இருக்கிற சாராய கடைகள் அல்ல, ஜூஸ் கடையில போய் பாருங்க, மேல அடிக்க வச்சிருப்பாங்க. அது ஹலாலா ஹராமா? ஹராம். மது ஒரு துளியேனும் நமக்கு போதை அது ஏற்படுத்துகிறது என்றால் ஹராம் தான், திட்ட தெளிவான ஹராம். சின்னத போதை ஏற்பட்டால் அது ஹராம், இஸ்லாம் சொல்கிறது. ஆனா அதை அருந்துறதுக்காக மக்கள் போடுற போராட்டத்தை பாருங்க, அவங்களுக்கே உள்ளம் சொல்லும் ஹலாலா ஹராமா. ஒரு டவுட் வருது இல்லையா? இந்த சந்தேகங்கள் வருகின்ற இடத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படியான சந்தேக உணர்வுகள் வருகின்ற அந்த நவீனத்துவமான இடங்களில் ஒரு இறை விசுவாசி மார்க்கத்திற்கும் தனக்கும் களங்கம் ஏற்படுத்தாது இருப்பதற்காக ரெண்டையும் ஈக்குவல் பண்றாங்க. தனக்கும் களங்கம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கும் களங்கம் இல்லாமல் அவன் நடக்க வேண்டுமாயின் அதை தூரமாக்கிடுவாரு. எங்கே முடிவெடுக்கணும்? புகைப்பிடிக்கிறது ஹலாலா ஹராமா டவுட் வருது, தெரியல, அதனால பல பிரச்சனை வருது, மற்றவங்களுக்கும் தொந்தரவு வருது, அதனால ஒரு நன்மையும் இல்லை, கேடுதான், தூக்கி வீசிடணும். ஹலாலா ஹராமான் டவுட் வருதா, தூக்கி வீசிடணும்னு இஸ்லாம் சொல்கிறது. எல்லாத்துக்கும் சொல்றேன், நிறைய விஷயங்கள் இங்க சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் இந்த போன் எல்லாம் வாங்குறோமே ஆன்லைன்ல, மொபைல் போன் வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது, வாஷிங் மிஷின் வாங்குறது, சலுகை விலையில கொடுக்குறாங்கல்ல, கொடுத்து பின்னாடி ஒரு டேக்ஸ் அடிப்பாங்க. அது அவனுடைய டேக்ஸ் தானே, இது என்ன வட்டி ஆக போகுது, இந்த டவுட் வருதா இல்லையா? டவுட் இல்லாதவங்க வாங்கிடுவாங்க, அதை பத்தி யோசனை இருக்காது. இறை அச்ச உணர்வு உள்ளவர்கள் இங்க நிற்பாங்க, கொஞ்சம் நின்று யோசிப்பாங்க, இப்படி வருது, இது வட்டி ஆகுமா, இந்த பிரச்சனை வந்தால் வட்டி ஆகுமா என்ற டவுட் வந்தா தூக்கி வீசிடுங்க. இஸ்லாம் அதை சொல்லுது, அப்படி வருதா அதை தூக்கி வீசி விடுங்கள், அதனால் உங்கள் மார்க்கத்திற்கும் உங்களுக்கும் களங்கம் ஏற்படாமல் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய சொல்லிட்டு, இந்த அது ஹலாலா ஹராமாங்கிற டவுட் வர்ற இடத்துல யார் அந்த ஹராமை தேர்வு செய்து விடுகிறார், அதாவது டவுட்ஃபுல்லான விஷயத்தை யார் அவர் தேர்வு செய்து விடுகிறார், அவருக்கு உதாரணம் சொன்னாங்க. ஒரு வேலி இருக்கிறது, அந்த வேலிக்கு அந்த சைடு வேறொரு மனிதருடைய இடம், நடுவுல வேலி இருக்கு, இந்த மாதிரி நினைச்சுக்கிறேங்க, இது வேறொருத்தருடைய இடம், இந்த பக்கம் வேலி, வேலியில செடிகள் எல்லாம் இருக்கு. அந்த செடிகளில் ஒரு ஆட்டிடையன் தன்னுடைய ஆடையோ அல்லது மாடையோ மேய்க்க வைக்கிறான், அவனை போன்றதுன்னு அல்லாஹ்வுடைய சொன்னாங்க. ஏன்டா இவனால் அதை கட்டுப்படுத்த முடியாது, வேலி பக்கம் கொண்டு போகக்கூடாது, அவனுக்கு உண்டான ஒரு பொதுவான இடம் வேற பக்கம் இருக்கும். இது வேலி எதுக்கு போடப்பட்டிருக்கு, இது இன்னொருத்தருடைய இடம், அங்கே வரக்கூடாது என்பதற்காகத்தான் வேலி போடப்பட்டிருக்கு. ஒரு ஆடை கொண்டு போய் மேய்க்க விட்டால் அது மேயும் பொழுது என்ன செய்யும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த அந்த வேலியையும் தாண்டி உள்ளே சென்று விடும். என்ன சொல்ல வர்றாங்க, ஹலாலா ஹராமாங்கிற டவுட்ல நீங்க சந்தேகத்திற்கிடமானதை செய்ய துவங்கினால் ஹராம்ல விழுந்துருவீங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அதை தவிர்ப்பது சிறந்தது. இவ்வளவு பெரிய பாடத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு வராங்க. இப்போ எவ்வளவு முக்கியத்துவமான செய்தியை சொல்றாங்க. இவ்வளவும் சொல்லி நம்ம இந்த உள்ளம் குறித்த செய்தி மட்டும் தான் படிச்சிருப்போம், இவ்வளவு வருது மேல, இவ்வளோத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, அலா மனிதர்களே அறிந்து கொள்ளுங்கள். இந்த வாசகம் மக்களை அலர்ட் பண்றது, தட்டி எழுப்புறது, ஒரு முக்கியமான செய்தியை சொல்றதுக்காக பயன்படுத்துற ஒரு இடைச்சொல் ஹர்ஃப். இது மக்களே கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, மனிதனுடைய உடம்பில் ஒரு சதை துண்டு உள்ளது, ஃபைதா சலஹத் சலஹல் ஜஸது குல்லுஹு, அந்த சதை துண்டு சீராகிவிட்டால் உடம்பே சீராகிவிடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உடம்பு குறித்து தான் சொல்றாங்க. உடம்பில ஒரு சதை துண்டு இருக்கு, அந்த சதை துண்டு சீராகிவிட்டால் மொத்த உடலும் சீராகிவிடும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அந்த சதை துண்டு சீர்கட்டு விடுமானால், பாழாகி விடுமானால் மொத்த உடம்பு டேமேஜா போயிடும். அலா மறுபடியும் அலர்ட் பண்றாங்க ரசூலுல்லாஹ். ரெண்டு இடத்துல சொல்றாங்க, ஆரம்பத்திலும் சொன்னார்கள், அதை தெரிவிக்கும் பொழுதும் சொல்கிறார்கள், மக்களை அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்றார்கள். ஒரு உள்ளம் மனித உடம்பில் சீராகி விடுமானால் உடம்பே சீராகி, உள்ளம் சீர்கட்டு விடுமானால் உடம்பே சீரழிந்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்தில் சொன்னார்களே, இதுக்கு என்ன மீனிங்? சுகர் வந்தா உடம்பு டேமேஜா போகுது, ஏதாவது ஒரு நோய் வந்தா, பெரிய ஒரு நோய் வந்தா உடம்பு டேமேஜா போகுது, கரெக்ட், அதை பார்க்கிறோம் நாம.
உள்ள ஒருத்தருக்கு சீரா ஆகல, சீர்கெட்டு போச்சு, எப்படி பாக்குறது? பெரிய புண்ணு வந்துருமா, உடம்புல அட்டாக் வந்துருமா, கேன்சர் வந்துருமா, டாக்டர்கிட்ட போய் பார்க்கணுமா, அது மாதிரி மாற்றம் வருமா? அதே ரசூலுல்லாஹ் இங்க சொல்றாங்க, அது அல்ல, அது பிசிக்கல். இது என்ன தெரியுமா? இதை எப்படி நாம புரியணும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே நமக்கு குறிப்பிடுவது, உள்ளம் சீராகிவிட்டால், ஒரு இறை விசுவாசிக்கு சீராகிவிட்டால் அவன் பார்வை சீராகிவிடும். அல்லாஹ் விரும்புற மாதிரி அவன் பார்வை இருக்கும். அவனுடைய நாவு சீராகும், அல்லாஹுவின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அவனுடைய நாவு செயல்படும். அவனுடைய அத்தனை உடல் பாவனைகளும் அல்லாஹுவிற்கு ஏற்றவாறு அல்லாஹுவின் விருப்பமிக்க வாழ்க்கையாக உடம்பே மாறிடும். அவன் கெட்டதை செய்ய மாட்டான், பயப்படுவான். ஹலாலை அவன் உலக வாழ்க்கையில பேணி நடப்பான். அவன் வாழ்க்கையை இறை விருப்பத்திற்கு ஏற்றவாறு இருக்கும். இதுதான் இறை தூதர் இங்கே சொல்வது உடல் சீராகுவது. உள்ளம் சீர்கெட்டு போனால் அவனுடைய மொத்த உடம்பு சீர்கெட்டு போகும் என்று நபி அவர்கள் சொன்னார்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? பார்வை ஹராமா போயிரும், வார்த்தை ஹராமா போயிரும், அவனுடைய அத்தனை செயல்பாடுகளும் ஹராமாக இருக்கும். அல்லாஹ் எதையெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு மனிதனிடத்தில் விரும்ப மாட்டானோ அத்தனை செயல்களும் குணாதிசயங்களும் அவன் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும், தொற்றிக்கொள்ளும். இதுதான் உடம்புல வர்ற மாற்றம். ரசூலுல்லாஹ் சொல்ற பாதிப்பு இது. இப்ப நாம சிந்திச்சு பார்ப்போம், நம்மள எத்தனை பேருக்கு இந்த மாற்றங்கள் இருக்கிறது? யாருடைய உள்ளங்கள் உயிரோட்டமாக இன்னும் இருக்கிறது? ஆய்வு செஞ்சு பார்ப்போமா? நான் என்னை பார்க்கிறேன், நீங்க உங்களை பாருங்க. பெருசா ஒன்றும் சிந்திக்க வேண்டியதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் உள்ளத்தை பற்றி. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹுவை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டால் வஜ்லத் குலூபுஹும், அவங்க உள்ளம் நடுங்கிரும்ங்கிறாங்க. உள்ளத்தை பற்றி தானே செய்தி வருது. உள்ளம் சீராக இருக்க வேண்டும், உடம்பு சீராகும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். உள்ளம் சீராக இருந்தால் மறுமையில் வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த உள்ளம் எப்படி இயங்கும் என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்ற வார்த்தை அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவங்க கல்பு அசைஞ்சிருங்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எத்தனை பேருக்கு அசையுது? ஒரு பாவத்தை செய்ய போறோம், அது பாவம் என்று தெரியாம செய்யறது வேற, அது பாவம் என்று தெரிகிறது, தெரிஞ்சு செய்ய போறோம். இது ஒரு வகை. நம்ம தோழிமார் தடுக்கிறாங்க, கரத்தை பிடிக்கிறாங்க, தப்பு செய்யாத, அல்லாஹ் உன்னை தண்டிப்பான், அல்லாஹ் இவ்வளவு குற்றம் என்று சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வை முன்னிறுத்தி ஒரு உபதேசம் நமக்கு வழங்கப்படுகின்ற பொழுது நம் உள்ளம் அசைகிறதா? அசைந்தால், கவலைப்பட்டால், ஒரு பாவத்தை செய்ய துணிகின்ற பொழுது அல்லாஹ் என்ற வார்த்தை அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டமைத்தால் நம்முடைய உள்ளம் இன்னும் ஆரோக்கியமாக, தெளிவாக, பரிசுத்தமாக இருக்கிறது என்பது அர்த்தம். நான் என்னை சிந்தித்து பார்க்கிறேன். நான் ஒன்று செய்யும் பொழுது இப்படியான இறை நினைவுகள், இறை சிந்தனைகள் என்னை அதிலிருந்து மாற்றுகிறதா? உங்களை யோசிப்பார். யாருக்கு நாம தீர்ப்பு கொடுக்க முடியாது, நாம் நமக்கே தீர்ப்பளிக்கும். நம்மளை பத்தி யோசிக்க நாம் போதுமானவர். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹ், அல்லாஹுடைய வேத வரிகள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, இது உள்ள சார்ந்தது, அவங்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹுடைய வேத வசனம், இப்ப நம்ம பேசுறது எல்லாமே அல்லாஹுடைய வார்த்தை தான் இல்லையா? அல்லாஹுடைய வரிகள். சொந்த என்னுடைய டாபிக் எடுத்து நான் பேசல, அல்லாஹுடைய வேத வரிகளை முன்வைத்து அல்லாஹ் சொல்கின்ற உபதேசத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். இது நம் வாழ்க்கையில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் சுருக்கமாக விளங்குவதாக இருந்தால், தொழுகை. ஒரு இங்க இருக்கிற ஒரு சாதாரண டீனேஜ் பொண்ணை கூப்பிட்டு தொழுகை பத்தி பேசுமா சொல்லுமாண்டா அவ்வளவு சப்ஜெக்டை சொல்லிடுவாங்க இல்லையா? தொழுகை பத்தி நான் பயான் எடுத்து பேசினா தான் எல்லாருக்கும் தெரியுமா தொழுகைண்டா என்ன, அது எத்தகைய கடமை. அல்லாஹ்விடத்தில் முதலாவது கேள்வி அதான் கேட்கப்பட போகுது. தொழுகை யார் இந்த உலகத்தில் சீராக செய்யவில்லையோ, பின்பற்றவில்லையோ, சக்கர் என்ற நரகத்தை அல்லாஹ் தயார்படுத்தி வச்சிருக்கிறான். யாரு தொழவில்லையோ அவங்க நரகத்தில் போய் விழுவ, எல்லாம் தெரியும். புதுசா ஒன்றை கொண்டு வந்து சொல்ல முடியுமா? எவ்வளவு காலம் இந்த உபதேசத்தை கேட்டிருக்கோம். பெரும்பாலும் ஜும்மாக்கெல்லாம் பெண்கள் போறாங்க, பெண்கள் பயான்கள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. நம்ம எல்லா யூடியூப் தட்டுனா அவ்வளவு வந்துருதுங்க, எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை. யூடியூப்ல அவ்வளவு பயான்களை கேட்க முடியும். எங்காவது இறைவன் கொண்டு வந்த அந்த செய்தியை சேர்க்கிறான்ல,
அதை விடுங்க, போன ரமலான்ல எவ்வளவோ மார்க்க உபதேசங்களை கேட்டோம், தொழுகையை பத்தியும் பேசியிருந்தோம். ரமலான் முடிச்சு எத்தனை தாய்மார்கள் சகோதரிகள் அந்த தொழுகையை சரியாக பேணுங்க? உள்ள சீர்கட்டு போச்சுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை பத்தி பேசுவாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பத்தி எடுத்து சொல்லுவாங்க, காது உள்வாங்கும், அந்த பயான்ல உட்காந்துருப்பாங்க, எல்லாத்தையும் கேட்பாங்க, எல்லாம் உள்வாங்கும். வெளியே போறதோட அது அப்படியே ஹலாஸ், ஒண்ணு இருக்காது, போயிடும். அவங்க வாழ்க்கையில் எந்த மாற்றம் வராது. இதே உலக சார்ந்த பேச்சுக்கள், ஒரு மூவியை பத்தி பேசுங்க, ஒரு படத்தை பத்தி பேசுங்க, அவங்க இன்ட்ரெஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. அதை யோசிக்கிறது, ஒரு படத்தை பார்த்து அதுல உள்ள அற்பமான விஷயங்களை பார்த்து அழுகிறது என்ன, கண்ணீர் வடிக்கிறது என்ன? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் என்ற வார்த்தை உள்ளத்தை குலுக்கிவிடும் என்கிறான். இறை விசுவாசிகளுக்கு அது வரவில்லை. ஒரு அற்ப துனியாவில் இருக்கின்ற ஒரு கேவலமான சினிமாவை பார்த்து நம்முடைய உள்ளங்கள் ரசிக்கிறது, அழுகிறது என்றால் நம் உள்ளம் சீராக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, கவனம் எடுக்கணும். அது செத்துருச்சுன்னா அல்லாட்ட நாம தப்பிக்க முடியாது, அல்லாட்ட நாம வெற்றியாளர்களா ஒருபோதும் நிற்க முடியாது. இப்ப நம்ம உடம்புக்கான பேஸே அங்கேதான் இருக்கு. அடித்தளமே என்ன? உள்ளம். இந்த உள்ளம் சீர்பட்டால் தான் ஒரு இறை விசுவாசியால் தொழ முடியும். உள்ளம் உள்வாங்கணும், உள்ளம் பரிசுத்தமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். தொழுகை பத்தி ஒரு உரை சொல்லப்படுகிறதா, உபதேசம், அடுத்த வக்து நம்மளை தொழுகிறதுக்காக தூண்டுதுன்னா நம்ம உள்ளம் ஆரோக்கியமா அலர்ட்டா இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம், அது பாவம் என்று தெரியுது, செஞ்சிட்டோம், தெரிஞ்சே செஞ்சிட்டோம், பின்னாடி நினைச்சு வருந்துரும், அப்பே அல்லாஹ் முன்னாடி வந்து நிக்கணுமே, தவறு செஞ்சுட்டேனே, இது தப்புன்னு தெரியும், ஏதோ ஒரு உலக அற்பமான ஆசை செஞ்சுட்டேன்னு அந்த பாவத்தை, உன் முன்னாடி தன்னால வந்து நான் நிற்கும் பொழுது என்ன முகத்தோட அதை நான் சந்திக்க போறேன், நீ விசாரிக்கும் பொழுது யார் என்ன காப்பாத்துவா யா அல்லாஹ் என்ற ஒரு உதித்தல் பாவம் செய்ததற்கு பின்னால் உள்ளத்தில் வருகிறது என்றால் அந்த உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்பது அர்த்தம். நம்ம உள்ளம் இருக்குதான்னு யோசிப்பார். நல்லா பாதுகாக்கணும். அன்புள்ள சகோதரிகளே, ரமலானுடைய மாதம் இது வந்து நிறைய மக்களுக்கு சந்தோஷம் இல்லை. எவ்வளவு பெரிய கண்ணியமிக்க ஒரு மாதம், இரவுகள் தெரியுமா இது? இந்த மாசம் வந்து உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறவங்களே நோன்பு வைக்கிறது இல்லை. உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறவங்களே அற்ப சாக்கு போக்குகள் சொல்லிக்கொண்டு, நான் கண்ணால் பார்க்கிறேன் நிறைய மக்களை அட்டாக் உள்ள, ஹார்ட் அட்டாக் வந்த இருதய நோயாளிகள் நோன்பு வைக்கிறாங்க, சுகர் அதிகமாக உள்ள மக்கள் நோன்பு வைக்கிறார்கள். சாதாரண வாலிப பருவத்தில் இருக்கிறவங்க அற்பமான சாக்கு போக்குகளை சொல்லிக்கிட்டு, வயிறு வலிக்குது, அல்சர் வந்துருச்சு, அது வந்துருச்சு. உண்மையில் நம்முடைய உடல்நிலை நமக்கு தெரியும், நோயாளிகளுக்கு அல்லாஹ் சலுகை கொடுக்குறான். அந்த நோயிலையும் ஒரு சாதாரண நோயாக இருந்தால் நோன்பு வைக்க முடியுமா இல்லையா என்று நமக்கு தெரியுமா இல்லையா? என்னால் இது இயல்மா இல்லையான்னு நமக்கு தெரியுமா இல்லையா? இதை விட்டா இந்த மாதத்தை அடைய முடியுமா? அதை கடந்து போயிட்டா திரும்ப வருவாங்க ரமலானுடைய மாதம். அப்ப அந்த மாதம் வருவது கூட நிறைய மக்களுக்கு கவலையா இருக்குது. வந்தா நோன்பு வைக்கணும், தொழுகணும், நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இவங்கெல்லாம் தொழுகிறாங்க, இவங்க ஒரு மாதிரி இருக்கிறாங்க, நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. சில பேருக்கு இப்படி கவலை. இதெல்லாம் ரமலானுடைய மாதம், அருள் பொக்கிஷமிக்க இந்த மாதம் வந்தும் நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையவில்லை என்றால், அந்த மாதத்தை வரவேற்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த நெருக்கத்துல, ஷாபானுடைய மாதத்துல ரமலான் வருது, அழகான அந்த இரவுகள் வருது, அல்லாஹ்வை நின்று தொழக்கூடிய அந்த நாட்கள் வருது என்று ஒரு உள்ளம் மகிழ்ச்சி அடையுமே, அந்த உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கிறது. எந்த உள்ளம் நோன்பு வைக்கணுமே, சிரமமா இருக்குமே, காலையிலேருந்து மர பசியோடு இருக்கணுமே, ஒரு மாசம் நிர்பந்தத்திலேயாவது வச்சாகணுமே என்று இந்த மாதத்தை கவலைக்கிடமாக பார்க்கிறதோ அந்த உள்ளத்தை கொஞ்சம் அலர்ட் பண்ணிக்கிறணும். அன்புள்ள சகோதரிகளே, இது போதும் என்று நினைக்கிறேன். நம்முடைய உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கிறதா, செயலிழந்து போயிருக்கிறதா என்பதை சிந்திக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இதை நமக்கு சொல்கிறான். யாருடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்குமோ அவர்கள் மறுமையில் வெற்றி பெறுவார்கள். ரப்புக்கு முன்னால் நானோ நீங்களோ வெற்றி பெறுவதற்கு உள்ளத்தை பண்படுத்த வேண்டும், ஆரோக்கியமாக வைக்க வேண்டும். ஒரு நபித்தோழர், ஹந்தலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர், ஒரு வீட்டில் இருக்கிறாரு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அவங்கள பார்க்க போறாங்க. போய் அவங்கள நலம் விசாரிக்கிறாங்க. ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு உடனே சொல்றாங்க, நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டேன். எவ்வளவு பெரிய வார்த்தை! நம்ம சொல்லுவோமாங்க? நம்ம சொல்லுவோமா? நம்ம ஒரு 5 வேளை தொழுகையாளி, நல்ல ஒரு இறை பண்போட நம்ம இருக்கணும்னு வைங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து இருக்கு, நான் நயவஞ்சகனா போயிட்டேன்னு சொல்லுவோமா? அடுத்தவனுக்கே மார்க்கம் சொல்லாதுன்னு சொல்லுது, ஏன்னா நமக்கு தெரியாது.
நம்ம அந்த அந்த வாசகம் வர்றதுக்கு கொஞ்சம் பயம் வரும். வேண்டாம், முனாஃபிக்கு நரகத்தின் அடித்தட்டில் வேதனை செய்யப்படுகின்ற ஒரு பயங்கரமான தண்டனை பெறக்கூடிய நபர்கள். சொல்ல மாட்டோம் அந்த வார்த்தை, ஒரு பயங்கரமான வார்த்தை. ஆனா இவரு அபூபக்கர் சித்திக்கை பார்த்தவொடனே நான் முனாஃபிக் ஆகிட்டேன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. தோழரை என்ன சொல்றீங்க, எதனால இப்படி சொல்றீங்கன்னு அவர் கேட்டவுடன் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே, அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் ஒரு சபையில் இருக்கிறோம். அவங்க சொர்க்கத்தை பத்தி நமக்கு எடுத்துரைக்கிறாங்க. அந்த சொர்க்கத்தை அப்படியே பார்ப்பது போல இருக்குது. அல்லாஹ்வுடைய சொல்லும் போது நான் சொல்றதுக்கும் ரசூல்லா சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்லங்க. அல்லாஹுவின் தொடர்போடு நபி உட்கார்ந்து சொன்னா எப்படி இருப்பீங்க, நபி இருந்தா எப்படி இருக்கும், அது வேற. அப்ப அந்த சொர்க்கத்தின் இன்பங்களை எல்லாம் அந்த நபி சொல்கின்ற பொழுது சொர்க்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. அப்படி அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்கின்ற பொழுது அந்த நரகத்தை பற்றி உள்ளம் பயப்படுகிறது. ஆனால் அதே இடத்தை விட்டு நாங்கள் நகர்ந்து குடும்ப உறவின் பக்கமோ வியாபாரம் சம்பந்தமாகவோ வேற இடத்துக்கு போயிட்டா நம்முடைய உள்ளம் அதை மறந்து விடுகிறதே. அப்ப ரெண்டு சிந்தனை ஒரு உள்ளத்துக்குள்ள வந்தா, ரெண்டு நோக்கம், ரெட்ட குணம் இருந்தா அது முனாஃபிக்குடைய தன்மை தானே. நான் முனாஃபிக் ஆகிட்ட அபூபக்கரே அப்படின்னு அவர் சொல்றார். இவர் யாரு தெரியுமா? இவரை பத்தி ஒரு இன்ட்ரோ சொல்றேன். ஹந்தலா, நாம சொல்றது வேறுங்க. ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஷார்ட்டா சொல்றேன். உஹது யுத்தத்துடைய அழைப்பு கொடுக்கப்படுகிறது. உஹது களம், போருக்காக அழைக்கிறாங்க, ஃபீ சபீலில்லாஹ். ஹந்தலா போயிட்டார், போர்க்களத்தில் போய் கடுமையாக போரிடுகிறார், ஷஹீத் ஆயிட்டார். அப்பனா அவருடைய வெயிட் எப்படி இருக்கும்? யார் அவர்? இந்த வார்த்தை சொன்னார்ல, அவர் யார்? அவங்க காலத்தில் நடந்தது பாருங்க. ஷஹீதாகி கிடக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த மக்களை எல்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க. யார் யார் இறந்தாங்கன்னு அவங்க குடும்பத்துக்கு தகவல் சொல்லணும், ஷஹீதாக்கப்பட்டவர்கள். அப்படி பார்க்கும் பொழுது ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய உடம்பை சுத்தி தண்ணீர் சிந்தி கிடக்குது. அதிசயமா ஒண்ணு, தண்ணீர் சிந்தி இருக்கு. பாலைவனத்துல அங்கே தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் உடம்பை சுத்தி ஃபுல்லா தண்ணி இருக்கு, உடம்புலையும் தண்ணி இருக்கு. ரசூல்லா பார்த்தாங்க, ஏதோ நடந்திருக்கு. சஹாபாக்கள்கிட்ட சொல்லி உடனே இவருடைய மனைவிட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்டுவாங்க என்று அனுப்பி வைக்கிறார்கள். அவங்க போய் மனைவிடத்துல கேட்கிறாங்க. அந்த தாயார், அந்த தோழியர் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, இவர் ஜுனூபுடைய நிலையில், அதாவது குடும்ப வாழ்வில் இரவில ஈடுபட்ட நிலையில் இருந்தார். பகல்ல அழைப்பு வருது, அந்த நிலையிலே போயிட்டார். அவர் குளிக்கல. ஜிஹாத் என்பது அல்லாஹ்வுக்காக செய்கின்ற ஒரு ஆக உயர்ந்த வணக்கம். அவங்க பரிசுத்தமா இருக்க நினைப்பாங்க. ஆனா அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பு வந்தவுடன் எல்லாத்தையும் மறந்துட்டார். என்ன நிலையில இருக்கிறேன் அதெல்லாம் நினைக்கல. அல்லாஹ்வுக்காக நான் போரிட வேண்டும் என்று போயிட்டார். போனவர் ஷஹீத் ஆயிட்டார். அதே நிலையில குளிக்காம ஷஹீத் ஆயிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து விட்டு தம் தோழர்களுக்கு சொன்னார்கள், ரஸ்ஸிலுல் மலாயிகா, இந்த மனிதரை அல்லாஹுடைய வானவர்கள் குளிப்பாட்டி இருக்கிறாங்கப்பா, அதான்ப்பா அவ்வளவு தண்ணி. அவர் இறந்து போயிட்டார்ல, ஜுனுபா குளிப்பு கடமையா இருந்தார்ல, அந்த நிலையில அவர் அடக்கம் செய்யக்கூடாது. படைத்த அகிலத்தின் இறைவன் இந்த அற்பமான ஒரு மனிதருக்காக, ஒரு சாதாரண மனிதருக்காக அகிலத்தின் இறைவன் வானவர்களை அனுப்பி குளிப்பாட்ட சொன்னார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த மனிதர் தான் முனாஃபிக் ஆயிட்டேன்னு கவலைப்படுறார். அப்ப அவ எப்படி நினைச்சு, நாம எப்படி யோசிக்கணும்? நாம எங்க இருந்து யோசிக்கணும்? எவ்வளவு யோசிக்கணும்? அவங்க எப்படி யோசிச்சிருக்கிறாங்க பாருங்க. எங்கேயோ இருக்கிறாங்க, உள்ளம் கெட்டு போனதோ என்று யோசிக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் உடனே அவரை கூப்பிட்டு வாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேப், நானும் அப்படித்தான் இருக்கிறேன். அவர் சொல்றாரு, எனக்கும் அப்படிதாப்பா இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதரோட உட்கார்ந்து இருந்தா மார்க்க சிந்தனை தான் இருக்குது, வெளியே போனா உலகம் வந்துருது. எனக்கு அப்படித்தான், நீ சொன்ன வார்த்தை பயமா இருக்கு, வா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் கேட்போம் என்று கூட்டிட்டு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதுதான் உண்மை, அப்படித்தான் இருக்கு. மார்க்கத்தை உள்ளங்கிற அப்படியும் இப்படி ஈமான் சில நேரம் உயரும், சில நேரம் குறையும். ஈமானை இல்லாம போறதை சொல்லலைங்க, ஈமானை இல்லாம போறதை சொல்லல. மார்க்க உபதேசம் செவிமடுக்கப்படுகின்ற பொழுது உள்ளத்துல சில மாற்றம், உள்ளத்தில் ஒரு கவலை, கண்கள் கண்ணீர் சிந்துகிறது. இதுல நாம் முனைப்பா செயல்படும் என்ற உள்ளம் ஒரு உறுத்தலை தருகிறது, உந்துதலை தருகிறது என்றால் அது வேற. டம்பா இருப்பாங்கல்ல, எதுவுமே ரியாக்ஷன் இல்லை, எதை கேட்டாலும் எந்த ரியாக்ஷனுமே இல்லை, அது வேற. இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னது ஈமான் உயரும் குறையும். கடற்கருக்கு போறீங்களா அது மாறும், ஷைத்தான் அப்படி மாத்துவான். மார்க்க சபையில இருக்கிறீங்களா உயர்ந்துரும், உயர்ந்தால் உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இங்க சொன்னாங்க, அந்த நபி தோழர் உள்ளத்தை குறித்து கவலைப்பட்டார், நாமும் கவலைப்படும். இதுதான் படிப்பினை. கவலைப்பட்டார்ல, எவ்வளவு சிறந்த அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த அந்தஸ்தை பெற்ற அந்த நபி தோழர்
தம் வாழ்க்கையில் உள்ளம் சீர்கெட்டு போனதோ என்று கவலைப்பட்டார் என்றால் எல்லாருமே கவலைப்படணும். உடம்புல உள்ள ரியாக்ஷனுக்கு எப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை விட பன்மடங்கு அதிகமாக நம் செயல்கள் எப்படி மாறி இருக்கிறது என்று யோசிக்கணும். முன்னாடி தொழுகையாளியா இருந்திருப்போம், இன்னைக்கு 3 வேளையா மாறி இருக்கும். நிறைய பேருக்கு மாறி இருக்கும். முன்னாடி 5 வேளை தொழுகை ப்ராப்பரா தொழுது வந்தவங்க இன்னைக்கு 3 வேளை. ஃபஜ்ர் தொழுகையை மிஸ் பண்ணாதவங்க இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுகை இல்லை. குரானை சதா ஓதி வந்தவர்கள், அதில் ஆர்வமாக செயல்பட்டவர்கள், அந்த குரான் ரொம்ப தூரம் ஆக்கியாச்சு. அல்லாவோட குரானோட உரையாடுகின்ற அந்த பக்கமே போறதில்லை. இதெல்லாம் என்ன? ஷைத்தான் உள்ளத்தை இருளடைய செய்து நம்மளை அப்படி அப்புறப்படுத்துறான். உள்ளம் சீர்கெட்டு போகுது. இதுல இருந்து நம்ம மீளணும். மீள்வதற்கு நபியவர்கள் சொன்னார்கள். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். இதுல இந்த மாதிரி நிலையில இருக்கிறோமா, நம்ம இதுல இருந்து தப்பிக்கணும், நம்ம உள்ள ஆரோக்கியமாகணும், அல்லாட்ட வெற்றி அடையணும் என்ற எண்ணம் உள்ளவர்களாக நாம் இருந்தால் இதுக்கான மருந்து நம்மள்கிட்ட இல்லை. நாமளா மாற்ற முடியாது. கல்வி யாருடைய கரத்தில் இருக்குது? அல்லாஹுடைய கரத்தில் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். அதிகமாக துவா செய்வாங்க. உள்ளங்களை புரட்டுகின்ற இறைவனே. எல்லா அடியார்களுடைய உள்ளங்களும் அல்லாஹுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 2 விரலுக்கு மத்தியில் இருக்கு. அதனால ரசூலுல்லாஹ் எப்படி கேட்பாங்களாம் துவா? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுகின்ற இறைவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் உறுதியாக்கி விடு, அதுல திருப்பிடு, வழி தவறு செஞ்சிடாத என்று நபி கேட்பாங்கன்றா நாம கேட்கணுமா இல்லையா? நபி கேட்பாங்க, இப்ப நாம கேட்கணுமே. நம்முடைய உள்ளத்தை மார்க்கத்தின் பக்கம் இறைவன் தான் திருப்ப வல்லவன். அப்ப அல்லாட்ட அதை முறையிடணும். அதே போல நபியர்கள் மேலும் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை அதிகப்படுத்துவாயாக, வஸக்கிஹா, அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக. நீதான் அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதில் ஆக வல்லவன், நீதான் தலை சிறந்தவன். உள்ள ஒன்றை இருக்குது, நீதான் பரிசுத்தப்படுத்தணும், நீதான் சிறந்தவன். அந்த வலியுகாவ மௌலாகா, நீதான் அதற்கான அதிகாரி, எஜமான் நீதான். அல்லாஹுவே என்னுடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்தி விடு என்று அல்லாஹ்விடத்தில் நபிகளார் அதிகமாக துஆ செய்வாங்க. இந்த துஆவை கண்டிப்பாக மனனமிட்டுக்கிறங்க. நம் உள்ளம் சீர்கட்டு போவதாக உணர்கின்ற யாராக இருந்தாலும் அல்லாட்ட அதிகமா என்ன செய்யணும்? உடனே ரப்புட்ட இந்த துஆவை கேட்கணும். இறை மார்க்கத்தை நோக்கி நாம் நெருங்கணும். நம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அப்படியான உள்ளம் நாளை மறுமையில் வெற்றி பெறும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இதுதான் அல் குர்ஆனிலிருந்து நாம் இன்றைக்கு பெற்றுக்கொண்ட பாடம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருடைய உள்ளங்களையும் பரிசுத்தமாக்கி அவனை சந்திக்கின்ற நாளில் வெற்றியாளர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.